அஸ்ஸலாமு அலைக்கும். அன்று ஒரு அமைதியான மாலை நேரம். சிறுவன் ஆரிஸும் அவனது வாப்பாவும் கடற்கரையில் அமர்ந்து அலைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆரிஸின் கையில் ஒரு அழகான காகித கப்பல் இருந்தது. வாப்பா, இந்த கப்பலை நாம் கடலில் விட்டால் அது வெகு தூரம் போகுமா, நடுவில் மூழ்கி விடுமா என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஆரிஸ். வாப்பா ஆரிஸின் தலையை வருடிவிட்டு சொன்னார். ஆரிஸ், நாம் முயற்சி செய்வது மட்டும்தான் நம் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த கப்பல் எங்கு செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனின் அல்லாஹ்வின் நாட்டம். நாம் அவன் மீது நம்பிக்கை வைத்து நம் வேலையை செய்ய வேண்டும். ஆரிஸ் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி தன் கப்பலை மெதுவாக ஒரு சிறிய அலையில் விட்டான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அலை வந்து அந்த கப்பலை நசுக்கி மணலோடு மணலாக சுருட்டி போட்டது. ஆரிஸின் முகம் வாடிப்போனது. வாப்பா, நான் ஆசையாக செய்த கப்பல் உடைந்து விட்டது. இறைவன் ஏன் என் கப்பலை இப்படி செய்தான்? ஆரிஸ், சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இறைவன் நமக்காக பல கதவுகளை திறப்பான். இதற்கு பெயர்தான் தவக்கல், இறைவன் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டுவது. டாவா. பாப்பாவின் வார்த்தைகளை கேட்ட ஆரிஸ் மன அமைதி அடைந்தான். அப்படியானால் இறைவன் எனக்கு இதைவிட நல்லதொரு கப்பலை செய்ய வழிகாட்டுவான் அல்லவா வாப்பா? நிச்சயமாக ஆரிஸ், நீ இப்போது தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாய். இறைவன் உனக்கு இன்னும் அதிக பொறுமையையும் திறமையையும் கொடுத்திருக்கிறான் என்றார் வாப்பா. ஆரிஸ் மீண்டும் ஒரு புதிய காகிதத்தை எடுத்தான். இந்த முறை இன்னும் கவனமாகவும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தும் ஒரு உறுதியான கப்பலை செய்யத் தொடங்கினான். கதையின் நீதி: நாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து தவக்கல் பொறுமையாக இருந்தால் அவன் நமக்கு சிறந்த வழியை காட்டுவான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்ள நமது பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.